Hi friends, welcome to Steel Hearts SP Auto. நான் உங்கள் நோபல் செல்வன். இன்னைக்கு ஒரு விஷயம் பார்க்க போகிறேன். என்னதுன்னா, எல்லா இதுலேயுமே ஒரு மித்து இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆட்டோ ஸ்டோர்லேயும் ஒரு மித்து இருக்குது. என்னன்னா, இந்த ஒரிஜினல் நம்ம கம்பெனி ஒரிஜினல், இப்போ பஜாஜ்னா பஜாஜ், டிவிஎஸ்னா டிவிஎஸ், ஹோண்டானா ஹோண்டா, ஹீரோனா ஹீரோ, இந்த மாதிரி கம்பெனியில் அந்த கம்பெனி பேக்கிங்கில் வர்றது மட்டும்தான் ஓஇ, மித்த எதுவும் ஓஇல்ன்ற ஒரு மித்து இருக்குது. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. இதில் ரெண்டு மெத்தடாக இருக்குது இந்த ப்ராடக்ட்ஸு. ஓஇ, ஓஇஎம். ஓஇனா ஒரிஜினல் ப்ராடக்ட், ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் தான் ஓஇ. ஓஇஎம்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். இப்போ அந்த ஹீரோவாக இருக்கட்டும், இல்லை பஜாஜாக இருக்கட்டும், இல்லை யமகாவாக இருக்கட்டும், எந்த கம்பெனி வேணா இருக்கட்டும், அவங்க ஓனா எந்த ஒரு ப்ராடக்ட்டும் ரெடி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்குன்னு ஒரு சில கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனியை தான் ஓஇஎம். அது என்னன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இதாக இருக்கு பார்த்தீங்களா, நல்லா கிட்டக்கு வந்து காட்டுதா. யூனோ மிண்டா, யூனோ மிண்டா, ஸ்பார்க் மிண்டா, இந்த மிண்டா குரூப் ஃபுல்லாமே கிட்டத்தட்ட 6 ஓஇ கம்பெனிக்குமே நம்ம ஹீரோ, ஹோண்டா, யமகா, அப்புறம் வேற என்ன இருக்குது, சுசுகி, டிவிஎஸ், மஹேந்திரா, எல்லா வண்டிக்குமே இந்த யூனோ மிண்டோ ஹெட்லைட்டு, வயரிங் கிட்டு, அப்புறம் அந்த இக்னிஷன், சாவி போடும்ல இக்னிஷனு, இந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள்ஸ்லாம் இவங்க தான் ஓஇ சப்ளை. இவங்க தான் ஓஇஎம், ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் வந்து இவங்க தான், இந்த மிண்டான்ற கம்பெனி. இருக்கா, இந்த மிண்டான்ற கம்பெனி இருக்கா. ஆக்சுவலா இவங்க இந்த ப்ராடக்ட்ல வரும்போது அவங்களோட ப்ராடக்ட்ல மிண்டான்னு வரும். இதுவே ஓஇ சப்ளை வரும்போது ரிண்டர், இந்த கம்பெனி நேம்ல வரும். இந்த இருக்கா, யூனோ மிண்டா ரிண்டர், மிண்டா குறிப்பு தான் இந்த ரிண்டர். இந்த ரிண்டர் பேர் தான் வந்து உங்களுக்கு ஓயில வந்து நேம் வரும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரிண்டர் பேர் வந்து உங்களோட ஹெட்லைட்லயோ இல்லை மற்றதுலயோ இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன். ரிண்டர், இது என்ன வண்டி, அப்பாச்சி பீஸ்டா, யாரு பாருங்க. இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இது டிவிஎஸ் ஒரிஜினல், சரிங்களா. இது ஓஇ எக்யூப்மெண்ட் தான், டிவிஎஸ் ஒரிஜினல். இதுக்குள்ள இருக்கிற ப்ராடக்ட் வந்து யாருக்கு பாருங்க. இது வந்து இங்க பாத்தீங்கன்னா நேம் பாத்தீங்கன்னா ரிண்டர். இது தயாரிச்சு கொடுக்கறது வந்து ரிண்டர், யூனோ மிண்டா கம்பெனி தான் இது. இதே மாதிரி எல்லாத்துமே இருக்கு. இப்போ அடுத்த ஒரு கம்பெனி இருக்கு பாருங்க. இப்போ மிண்டா பார்த்தோமா, மிண்டால இன்னும் இருக்கு. மிண்டால இப்போ ஹெட்லைட் மட்டும் இல்லை, நீங்க இக்னிஷன் யூஸ் பண்ணுவீங்க. இந்த இக்னிஷன், இந்த சாவி போற இக்னிஷனும் மிண்டா தான் தயாரிக்குது. இந்த சாவியில பாத்தீங்கன்னா இந்த மிண்டா போட்டுருக்கோம். உங்க சாவி எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இக்னிஷன் வந்து மொத்தம் 2 கம்பெனி தான் தயாரிச்சு கொடுக்குறாங்க. ஒன்று மிண்டாவும், இன்னொன்று வந்து நம்ம பவுனான்னு சொல்லி, பிஓவின்னு வரும், பவுனான்னு சொல்லி ஒரு கம்பெனி. இந்த 2 கம்பெனி தான் இந்த இக்னிஷனுக்கு வந்து ஓஇ சப்ளை. ஓஇஎம் வந்து இவங்க 2 பேர் தான். இதுல வேற வயரிங் வரும், யாருக்கு பாருங்க. வயரிங் கிட்டு, இந்த வயரிங் கிட்டும் மிண்டா தான் எல்லா கம்பெனிக்கும் ஓஇ. மிண்டா தான் எல்லா கம்பெனிக்கும் ஓஇ. அது நீங்க உங்க வயரிங் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அதுலேயே ஸ்பார்க் மிண்டான்னு போட்டிருக்கோம். இப்போ மிண்டா பார்த்தோம். அடுத்தது பாருங்களேன், இந்த ஃபியாம் கம்பெனி. இந்த ஃபியாம் கம்பெனி அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்க்கு நிறையா இந்த ஃபியாம் தான் ஓஇ சப்ளை இருக்கும். அது போக யமா கொடுக்குறாங்க, எல்லா கம்பெனி கொடுக்குறாங்க. ஆனால் பெரும்பாலும் டிவிஎஸ்க்கு வந்து ஃபியாம் தான் உங்களுக்கு ஓஇ சப்ளை போகும். இருக்கா, இது வந்து சிடி டானு கூடியது. இந்த ஹெட்லைட்டு ஃபியாமில் உள்ளது. இது ஓஇ சப்ளை வந்து
இருக்கு பாருங்க, அதே டிவிஎஸ் கம்பெனி, அதே டிவிஎஸ் ஓய் ப்ராடக்ட். இதுல பாத்தீங்கன்னா வேற டிவிஎஸ் போட்டிருக்கா, இதுல கீழே பாருங்க, இங்க பாருங்க, இங்க போட்டிருப்பாங்க ஃபியாம், இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வீடியோல தெரியுதான்னு தெரியல, இதுல ஃபியாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு டிவிஎஸ்க்கு ஓய் சப்ளை பண்றாங்க ஃபியாம். இந்த மாதிரி எல்லா ஒரு 4 கம்பெனி இருக்கு. இப்போ நம்ம மிண்டா பார்த்தாச்சு, ஃபியாம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து லூமேக்ஸ். லூமேக்ஸ் எங்க இருக்கு பாருங்க, லூமேக்ஸ். இந்த கம்பெனியும் ஓய் சப்ளை தான் போகுது. இவங்க வந்து அபிஷியலா பாத்தீங்கன்னா ஹீரோ கம்பெனிக்கு ஓய் சப்ளை பண்றாங்க. ஹீரோவுக்கு அபிஷியலா லூமேக்ஸ் தான் பெரும்பாலும் ஹெட்லைட்டுக்கு ஓய் சப்ளை பண்றது. அது போக யமஹாவுக்கும் பண்றாங்க. இருக்கு பாத்தீங்களா, இது யமஹா ஓய் ப்ராடக்ட். இது உள்ளக்க பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா, லூமேக்ஸ் தெரியுமா, லூமேக்ஸ் இதுதான் ஓய். அடுத்த கம்பெனி என்ன பார்க்க போறோம்னா வராக் கம்பெனி. இதுவும் ஓய் சப்ளை பண்றாங்க. இவங்க வராக்கில் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் பார்த்துருப்பீங்க, பல்சரு இந்த மாதிரி வண்டிகளுக்கு டிஜிட்டல் மீட்டர் பார்த்துருப்பீங்க. அது ஃபுல்லாமே இந்த வராக் கம்பெனி தான் ஓய் சப்ளை பண்றாங்க. அது போக ஹெட்லைட்டு நீங்க டிஸ்கவரு இந்த மாதிரி பஜாஜ் குரூப் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வராக்கு தான் இருக்கும். பஜாஜ் குரூப்ல ஃபுல்லாக வராக்கும் ரெண்டரும் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 4-5 கம்பெனி தான் உங்களுக்கு ஓய் சப்ளைன்றது. இந்த 5 கம்பெனி தான். இது எதுக்காக சொல்றேன்னா, சில மெக்கானிக் இருப்பாங்க, ஒரு சிலர் சில பேர் விவரம் தெரியாம சில மெக்கானிக் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இப்போ நம்ம இந்த மிண்டா கொடுத்து வர்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது மிண்டா வந்து அவங்களுக்கு ஓய் சப்ளை போகும். ஆனா இதை கொடுத்துட்டோம்னா இது லோக்கலு, நீங்க ஒரிஜினல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். இது ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இது ஒரு பெரிய மித்தாவே போயிட்டு இருக்கு. நிறைய மெக்கானிக் அப்படிதான் சொல்லி விடுவாங்க, அந்த ஓய் பேக்கிங்ல இருந்தா மட்டும்தான் ஓய், மித்த பேக்கிங்ல இருந்துச்சுன்னா ஓய் இல்லைன்பாங்க. இதுதான் விஷயம். அதாவது எந்த ஒரு கம்பெனியும் அவங்க தயாரிக்கிறதில்ல. இந்த மாதிரி மிண்டாலும் சரி, ஃபியானாலும் சரி, வராக்குனாலும் சரி, இந்த வராக்குனா ஏகப்பட்ட ஐட்டங்கள் தயாரிச்சு கொடுக்குறாங்க ஓய்க்கு. டிஜிட்டல் மீட்ரு, ஹெட்லைட்டு, அப்புறம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், நம்ம சிடி யூனிட்லாம் சொல்கிறோம்ல, அது ஃபுல்லாக இவங்க தான் தயாரித்து கொடுக்குறாங்க. சிடி யூனிட்டு இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக இவங்க தான் ஓய்க்கு சப்ளை பண்ணுறாங்க. ஆனால் வெளியே இது யாருக்குமே தெரியாது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, கஸ்டமர் எல்லாமே நம்ம பாட்டி எல்லாமே புரிஞ்சுக்கணும், மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். சில மெக்கானிக் சொல்லுவாங்க, நீங்கள் ஓய் கவரில் இருந்தால் மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அவங்க பேச்சை நம்பாதீங்க. யார் இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும், மிண்டா நல்லா இருக்கும், வராக் நல்லா இருக்கும், லூமேக்ஸ் நல்லா இருக்கும், அதை வாங்கிட்டு வாங்க சொன்னாங்கன்னா அவங்க கரெக்டான மெக்கானிக். இல்லை ஓயில் இருந்தால் மட்டும்தான், ஓய் பேக்கிங்கில் இருந்தால் மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. ஓய் பேக்கிங்கு நல்லது தான், ஓய் தான் நல்லது. ஏன்னா அவங்க அதை ஃபுல்லாக செக் பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க ஜாமான். இருந்தாலும் அது மட்டும் ஓய் கிடையாது, அது தயாரித்து கொடுக்குற இவங்களும் நல்லவங்க தான் அப்படின்றத சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக இனி நமக்கு வீடியோ வந்துடும். ஏற்கனவே 5 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். இனி கொஞ்சம் ரெகுலராக கொஞ்சம் வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ எல்லாருமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ இதில் இன்னும் இந்த ஃபீல்டில் இன்னும் என்னென்ன சீக்ரெட் இருக்குன்னு எல்லாருமே உங்களுக்கு வீடியோ போடலான் இருக்கேன். அது போக நம்மகிட்ட இருக்கிற ஜாமான்களும் உங்களுக்கு வீடியோ போடுவேன். எல்லாமே டச்சில் இருங்க. பாய்.